ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். ப்ரெட்டில் பண்ணுற சாண்ட்விட்சு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாண்ட்விட்ச் பொதுவாக சாண்ட்விச் மேக்கர் அப்படி இல்லாட்டி வீட்டில் தோசை தவாலையே பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுற இந்த சாண்ட்விச் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பண்ண போகிறோம். நல்ல முறுமுறுப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல கலர்ஃபுல்லாக இந்த ஃப்ரைடு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு பவுலில் 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1/4 கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளி, 1/4 கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண க்ரீன் கேப்சிகம், 1/4 கப்பு துருவி எடுத்த கேரட், 1/2 கப்பு துருவி எடுத்த முட்டைகோஸ், 1/2 கப்பு ஸ்வீட் கார்ன், 1 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிக்சர்டு ஹெர்ப்ஸ், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துருவோம். எந்த ஃப்ளேவர்லனாலும் பரவாயில்ல. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு பெப்பர் சேர்க்க பிடிக்கும்னாக்கா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்து கலந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து இப்போ இதை நம்ம தனியாக வச்சுருவோம். இதுக்கு டிப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்து கூடவே 2 பிஞ்ச் உப்பு சேர்த்து ட்ரையாக ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் இதை நடுத்தரமாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம், ரொம்பவும் திக்காக வேண்டாம். நீங்கள் இந்த சாண்ட்விச் எந்த அளவுக்கு பண்ண போகிறீங்களோ, எத்தனை ப்ரெட் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மைதா மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுருவோம். ப்ரெட் ஸ்லைசஸ் பார்த்திங்கனாக்கா இந்த ஓரங்கள் எல்லாம் மடிப்பு விழுந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணாலும் சைஸு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப கோணலாக ஆகிடுச்சுனாக்கா அது கட் பண்ணுறதுலே பாதி போயிடும். இப்போ 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி ரொம்ப பெருசாகவும் எடுக்க வேண்டாம், இது காம்பேக்ட் சைஸாக இருக்கும். எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஓரங்களை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே வீட்டில் இருந்த ப்ரெட் க்ரம்ஸு. இதை நம்ம இந்த பிளேட்டில் கொட்டி அதையும் ரெடியாக வச்சுருவோம். இந்த பக்கம் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுக்குள்ளே இந்த ஃபில்லிங்ஸு 1 ஸ்பூன் இல்லாட்டி ஒரு 1.5 ஸ்பூன் போதும், அதுக்கும் மேலே வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் இந்த ப்ரெட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான ப்ரெட்டாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும்போது நம்ம இப்படியே அழுத்தி விட்டாக்கா நல்லா அந்த ஃபில்லிங்ஸோடு சேர்த்து அப்படியே நல்லா ஒட்டிடும். ட்ரையாக இருந்ததுனாக்கா அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. இதுக்கு நம்ம ஒட்டுறதுக்கு இந்த மைதா மாவு இதெல்லாம் கூட எதுவும் நம்ம யூஸ் பண்ணலை. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், இந்த காய்கறியை நீங்கள் துருவி எடுத்தாலும் சரி, கட் பண்ணி எடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் நல்ல கையில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த தண்ணியோட அந்த ஜூஸோடு அப்படியே விட்டிங்கனாக்கா அந்த ஃபில்லிங்ஸ் நம்ம இப்போ சேர்க்கும்போது அது இந்த ப்ரெட்டோடு சேர்த்து கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி தக்காளியில் அந்த உள்ளே இருக்க விதை ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சாண்ட்விட்சை இந்த டிப்பிங்ஸில் சேர்த்து 4 பக்கம் நல்லா டிப் ஆகணும். அதுக்கப்புறம் உடனே நம்ம எடுத்துடலாம், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெட் க்ரம்ஸில் இந்த சாண்ட்விச் சேர்க்க வேண்டாம். ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு வரலாம். இப்படியே நம்ம சேர்த்துட்டோம்னாக்கா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், ஈரமாகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி நல்லா ஒட்டணும் இந்த ப்ரெட் க்ரம்ஸு. அது வரைக்கும் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ண எல்லா சாண்ட்விச்சஸையும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சு செட்டாக விட்டுருவோம். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி பண்ண உடனே எண்ணெயில் சேர்த்திங்கனாக்கா அந்த மேலே இருக்க ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் பிரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்தேன். எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. ஒரே டைமில் 2 மட்டும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதில் சேர்த்த உடனே இப்போ அந்த சூடான எண்ணெயை ஒரு ஜல்லிக்கரண்டியால் மேலே அப்படியே தெரித்து விட்டோம்னாக்கா மேலே இருக்கிறது சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். அதே மாதிரி இந்த மாதிரி அகலமான கடாய் இல்லாட்டி ஃப்ரையிங் பேனில் சுட்டு எடுக்கும்போது கூடுமான வரை 2 ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி திருப்பிக்கோங்க. ஏன்னா இங்கே ஸ்பேஸ் நிறைய இருக்குது. நம்ம அப்படி திருப்பும்போது அந்த எண்ணெய் அப்படியே வாரி இறைக்கும் மேலே. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 2 ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி இதை பொரிச்சு எடுத்திங்கனாக்கா ரொம்ப சேஃபாக இருக்கும். அதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கலர் ஒரே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே
நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஃபில்லிங்ஸ் நம்ம வந்து நமக்கு விருப்பமானது சிக்கனில் கூட வச்சுக்கலாம், இல்லாட்டி பன்னீரில் கூட வச்சுக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ பாருங்கள், நம்மளோட ஃப்ரைடு பிரெட் சாண்ட்விச் சூப்பரான கலரில் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான். எப்போவுமே நம்ம வழக்கமாக ப்ளெயினாக வந்து ப்ரெட்டை வெறுமனே உள்ளே வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு டோஸ்ட் பண்ணி தருவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை பசங்களுக்கு செய்து தந்து பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கூட மயோனைஸ் இல்லாட்டி இந்த டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களோட லீவ் நாள்லேயோ இல்லாட்டி நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு லீவ் நாள்லேயோ கண்டிப்பாக இந்த ஃப்ரைடு பிரெட் சாண்ட்விச்சை செய்து பசங்களுக்கு தந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.